காலங்கள் மாறி போச்சு, நம் வயதும் கூடியாச்சு, நம் அனுபவங்களை பகிரவே உற்சாகமே உண்டாச்சு. காலங்கள் மாறி போச்சு, நம் வயதும் கூடியாச்சு, நம் அனுபவங்களை பகிரவே உற்சாகமே உண்டாச்சு. எங்கள் அனுபவங்கள் உங்கள் பொக்கிஷங்கள், எங்கள் அனுபவங்கள் உங்கள் பொக்கிஷங்கள். கேளுங்கள் தினம் தினம் முதியோரின் பேச்சை, கேளுங்கள் தினம் தினம் முதியோரின் பேச்சை. வாருங்கள் கொண்டாடுவோம், வாருங்கள் கொண்டாடுவோம், இது முதியோரின் காலம். பேசலாம் பகிரலாம் அனுபவம் அநேகம், பேசலாம் பகிரலாம் அனுபவம் அநேகம். காலம் மாறி போச்சு, நம் வயதும் கூடியாச்சு, நம் அனுபவங்களை பகிரவே உற்சாகமே உண்டாச்சு. காலங்கள் மாறி போச்சு, நம் வயதும் கூடியாச்சு, நம் அனுபவங்களை பகிரவே உற்சாகமே உண்டாச்சு. அறிவியல், ஆரோக்கியம் மற்றும் அன்றாட வாழ்வின் அனைத்து விஷயங்களையும் மூத்த குடிமக்களுக்கான இந்த அனுபவ நிகழ்ச்சியில் கேட்டு ரசிப்போம். வணக்கம். இந்திய அரசாங்கத்தின் அறிவியல் தொழில்நுட்பத்துறை, விக்யான் பிரசார் மற்றும் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் அனுபவம் மூத்த குடிமக்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சிகள். நிகழ்ச்சியின் கருத்தாக்கம் டாக்டர் ஆர். ஸ்ரீதர், ஆலோசனையாளர் மிஸ் கௌசல்யா, நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் பாரதி, ஒளிப்பதிவாளர் அன்புச்செழியன். வணக்கம் நேயர்களே. இன்றைய நிகழ்ச்சியில் நாம் 62 வயதாகும் திருமதி உமா அவர்கள் மற்றும் அவரது வயதை ஒத்த தோழிகளுடன் மகப்பேறு பிரச்சனைகளை பற்றி டாக்டர் ஜெயஸ்ரீ, மகப்பேறு நிபுணர், ஸ்ரீ மணக்குள விநாயகர் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை அவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளப் போகிறார். நாமும் கேட்டு பயன்பெறலாமே, வாருங்கள். வணக்கம் மேடம். பெண்களுக்கு மாதவிடாய் நின்ற பின் ஏற்படும் பொதுவான பிரச்சனைகள் என்ன? அனைவருக்கும் வணக்கம். யூசுவலா மாதவிடாய் பெண்களுக்கு ஒரு 45 வயசுல இருந்து 55 வயசுல நடக்கும். அப்போ நமக்கு இப்போ ஒரு 80 வயசு வரைக்கும் பொதுவா எல்லாரும் ஒரு 75 இருந்து 80 வயசு வரைக்கும் நம்ம எல்லாருமே நல்லபடியா இருக்கிறதுக்கு இப்ப நிறைய மருத்துவ இதெல்லாம் முன்னேறி இருக்கிறதுனால ஒரு 30 வருஷம் நம்ம அதுக்கப்புறமேட்டு உயிரோட இருக்கும்போது என்னென்ன ப்ராப்ளம் நமக்கு வரலாம், இல்ல என்ன பிரச்சனைகள் நமக்கு வரலாம். ஸோ யூஸ்வலா மாதவிடாய் வர்றதுக்கு முன்னாடியும் இல்ல இம்மீடியட்டா நம்ம அது முடிஞ்சதுக்கு அப்புறமும் சில பேருக்கு அதிகமா அந்த வேர்க்கிறது அந்த மாதிரி ப்ராப்ளம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. அது நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. யூஸ்வலா ரொம்ப பயத்தாலே இப்ப என்னன்னா நெஞ்சு வலி அந்த மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு எல்லாம் நினைக்க வேணாம். இது யூஸ்வலா நம்ம மாதவிடாய் காலத்துல இந்த அடிக்கடி திடீர்னு நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது கூட ரொம்ப வேர்த்து நம்ம ஏந்திரிக்கிறது ஒரு சாதாரணமான விஷயம் தான். நன்றி மேடம். எனக்கும் என் தோழி பல பேருக்கும் மாதவிடாய் நின்ற பிறகு மூட்டு வலி பிரச்சனை வருதே, அது ஏன் மேடம்? 30 வயசு ஆனாலே பெண்களுக்கு எலும்பு தேய்மானம்ங்கிறது நார்மலா நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது உண்மைதான். ஏன்னா நம்மளோட மேக்சிமம் போனோட இது 30 வயசுக்குள்ளதான் இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தேய்மானம் தான் ஆகும். அதுவும் 65 வயசுக்கு அப்புறம் இந்த மாதவிடாய் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு ஜாஸ்தி ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. சோ அதனால என்ன பண்ணணும்னா, நமக்கு ஒரு 50 வயசு ஆன உடனேயே நம்மளோட எலும்பு தேய்மானம் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கணும். ஏன்னா நம்ம அதை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டோம் அப்படின்னா அது சுத்தமா நமக்கு நிறைய எலும்பு தேய்மானம் ஆறதுக்கு முன்னாடியே நம்ம அதை தவிர்க்கிறதுக்கு நம்ம நிறைய கால்சியம் சத்துள்ள சாப்பாடை சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த எலும்பு தேய்மானத்தை நம்மளால குறைக்க முடியும். அதுக்கு நாங்க ஹார்லிக்ஸ், பூஸ்ட் அந்த மாதிரி தான் சாப்பிடணும்னு அவசியம் கிடையாது. நம்ம டெய்லி குடிக்கிற பால், தயிர், பன்னீர் இதுல எல்லாமே நிறைய கால்சியம் சத்து இங்க இருக்கு. இது ஒத்துக்காதவங்க கால்சியம் மாத்திரை அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 1.5 கிராம் ஆச்சு கால்சியம் மாத்திரை டெய்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த எலும்பு தேய்மானம் கொஞ்சம் நம்மளால கட்டுப்படுத்த முடியும். சோ இது நம்ம பார்க்கணும். ஏன்னா எலும்பு தேய்மானம் ஜாஸ்தி ஆச்சு அப்படின்னா நமக்கு பிராக்சர் சொல்றோம் இல்லையா, அந்த எலும்பு முறிவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தி இருக்கு.
ஸோ இது மட்டும் இல்லாம எலும்பு தேய்மானம் கட்டுப்படுத்துறதுக்கு நமக்கு விட்டமின் டி அதுவும் வந்து நம்ம கட்டாயமா வந்து எடுத்துக்கணும். ஸோ விட்டமின் டி வந்து நம்ம மாத்திரையா தான் எடுத்துக்கணுமா அவசியம் கிடையாது. நம்ம போயிட்டு ஒரு வெயில்ல வந்து ஒரு 15 நிமிஷத்துலேருந்து ஒரு 20 நிமிஷம் வந்து நம்ம முகம் கை காலில் வந்து ஒரு வெயில் படுற மாதிரி நீங்க டெய்லி ஒரு வாரத்துல ஒரு 2 நாள் இல்ல 3 நாள் நின்னீங்கன்னா கூட அந்த அளவுக்கு வந்து தயாரான விட்டமின் டி வந்து நம்ம உடம்புக்கு வந்து போதுமானது. அதுக்கு வந்து நம்ம மாத்திரை எடுத்துக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஒருவேளை அளவு கம்மியா இருந்துச்சு அப்படின்னா உங்க டாக்டர் வந்து உங்களுக்கு அதுக்காகவும் மாத்திரை வந்து சப்ளிமெண்ட் வந்து உங்களுக்கு பண்ணுவாங்க. எதுக்காக வந்து இந்த எலும்பு தேய்மானம் வந்து நமக்கு இவ்வளவு பிரதான முக்கியம் கொடுக்குறோம் அப்படின்னா, யூஸ்வலாவே வந்து பாத்தீங்கன்னா வயதாக நமக்கு வந்து அந்த பேலன்ஸ் நடக்கிறது வந்து நம்ம வந்து நார்மலா நடக்கிறத விட வந்து கொஞ்சம் வந்து அந்த தள்ளாட்டம் இருக்கும் இல்லைங்களா? அந்த தள்ளாட்டம் இருக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம கீழே விழுந்தோம்னா நமக்கு அந்த எலும்பு முறிவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு வந்து ஜாஸ்தி இருக்கு. சோ இந்த கீழே நம்ம விடாம இருக்கிறதுக்கு யூஸ்வலா பாத்தீங்கன்னா வயசானவங்கன்னா வந்து எப்ப படுத்த படுக்கை ஆவாங்கன்னா அந்த கீழே விழுந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு எலும்பு முறிவு ஏற்பட்டு அதுல இருந்து அவங்களால வெளிவர முடியாம தான் வந்து படுத்த படுக்கையே ஆவாங்க நிறைய பேர் வந்து. சோ நம்ம எப்படி வந்து இந்த கீழே விழாம நம்மள வந்து பாதுகாத்துக்கிறது, என்னென்னலாம் நம்ம தடுப்பு என்ன நடவடிக்கைகள் எடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து முதல்ல வந்து இப்ப இந்த உணவு முறைகள் சொன்ன இல்லையா, இந்த காய்கறிகள் பழங்கள் வந்து நம்ம நிறைய எடுத்துக்கணும். அடுத்து வந்து முன்னாடி மாதிரி கிடையாது, ஒரு வயசானாலே வந்து நம்மளோட டெய்லி நம்ம நடக்கிறது வேலை செய்யறது எல்லாமே வந்து கம்மியாயிடும். சோ அதுக்கு எடுத்த மாதிரி நம்மளோட உணவுகளையும் வந்து நம்ம கட்டுப்படுத்தி கம்மியா தான் சாப்பிடணும். ஏன்னா ரொம்ப எடை ஜாஸ்தி ஆனாலும் நமக்கு வந்து இந்த தடுமாற்றமும் வரும், இந்த எலும்பு தேய்மானமும் ஜாஸ்தி ஆகும். சோ அதனால நம்ம எடை அதிகரிக்காம வந்து நம்ம பாத்துக்கணும். அடுத்தது நம்ம இதுவரைக்கும் உடற்பயிற்சியே எதுவும் பண்ணலன்னா கூட நம்ம உடற்பயிற்சி பண்ண ஆரம்பிக்கணும். எதுக்காக? நம்ம அந்த இதுல காமிக்கிற மாதிரி ஒரு ஜிம்ல போய் பண்ணணும், இல்ல ரொம்ப ஃபாஸ்டா வாக்கிங் போகணும், சைக்கிள் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. நீங்க வந்து ஒரு எங்க ஹாஸ்பிட்டல் இப்ப மணக்க நகர் மருத்துவக் கல்லூரியோட பிசியோதெரபி டிபார்ட்மெண்ட் அணுகுனீங்கன்னா அவங்க வந்து சொல்றாங்க, நீங்க ஒரு சேர்ல உட்காந்துட்டே வந்து நம்ம எப்படி கால்லாம் வந்து நம்ம தூக்கி நம்ம பேலன்ஸ் வந்து சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு ரொம்ப சிம்பிளான ஒரு எக்ஸசைஸ், ஒரு 4-5 எக்ஸசைஸ் உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. அந்த எக்ஸசைஸ் நீங்க பண்ணீங்கனாலே உங்களோட முதுகு, உங்களோட அந்த நடக்கிறதுக்கான அந்த இது அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து நம்ம வந்து கீழே விழாம இருக்கிறதுக்கு என்னென்ன இது பண்ண முடியுங்கிறத நம்ம எடுத்துக்க முடியும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, மாடிப்படியில ஏறி இறங்கும் போது 2 பக்கமும் வந்து கைப்பிடி இருக்கிற மாதிரியான மாடிப்படினா ரொம்ப நல்லது. ஏன்னா ஒரு பக்கம் இருந்தாலும் நமக்கு வந்து அந்த கீழே விடுறதுக்கான வாய்ப்பு வந்து ஜாஸ்தி இருக்கு. அப்படியே வீட்டுல வந்து மாடிப்படி ஏறிதான் இறங்கணும் அப்படின்னா இன்னொரு பக்கமும் உங்களுக்கு வந்து ஏதாச்சும் இன்னொரு கைப்பிடி வச்சு கொடுக்க சொல்லுங்க. மாடிப்படி மேலையும் கீழையும் வந்து லைட் எல்லாம் உங்களுக்கு போட்டு கொடுக்க சொல்லுங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, டாய்லெட்ல உட்காந்து எழுந்திரிக்கும் போதும் நமக்கு நிறைய பேர் பாத்தீங்கன்னா பாத்ரூம்ல தான் வந்து கீழே விழுவாங்க. சோ அதை தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணலன்னா, நீங்க பாத்ரூம்ல வந்து ஒரு சின்னதா ஒரு கம்பி மாதிரி ஒண்ணு பிக்ஸ் பண்ணிட்டோம்னா நம்ம உட்காந்து எழுந்திரிக்கும் போது நம்ம அதை புடிச்சிட்டு எழுந்திரிச்சோம் அப்படின்னா நம்ம கீழே விழாம இருக்கிறத நம்ம தவிர்க்கலாம். சோ அது ரொம்ப செலவாக போறது கிடையாது, அது ஈஸியா எல்லாராலையும் பண்ணக்கூடிய ஒண்ணு. அடுத்தது வந்து என்னன்னா, நம்ம குளிக்கிற இடத்துல வந்து கால் சறுக்கி விடாம இருக்கிறதுக்கு சின்னதா அந்த ரப்பர் மேட் மாதிரி ஒண்ணு இருக்கும், அதை நம்ம போட்டுட்டு அந்த இடத்துல குளிச்சோம்னா நீங்க வந்து கீழே விடாம வழுக்கி விடாம இருக்கிறதுக்கும் அது வந்து உங்களுக்கு தடுக்கும். சோ இது ரெண்டும் வந்து நம்ம வந்து கவனமா இருக்கிறதுக்கு நம்ம வந்து பண்ணணும். சரி, எப்ப யாரெல்லாம் வந்து ஜாஸ்தி இந்த மாதிரி கீழே விழுறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது சின்னதா நீங்க ஒரு டெஸ்ட் பண்ணி நீங்களே பாத்துக்கலாம். என்னன்னா, ஒரு சேர் நல்ல கைப்பிடி இருக்க ஒரு சேர்ல உட்காந்துக்கோங்க. டைம் வந்து உங்க பேர பசங்களையோ இல்ல உங்க பசங்களையோ வந்து டைம் செக் பண்ண சொல்லுங்க. அந்த சேர்ல உட்காந்து ஏந்திரிச்சு ஒரு 10 அடி வந்து நீங்க நடந்துட்டு திருப்பி வந்து அந்த சேர்ல உட்கார்றதுக்கு எவ்வளவு டைம் ஆகுதுன்னு சொல்லி பாருங்க. அது ஒரு 12 செகண்டுக்கு மேல இருந்துச்சு அப்படின்னா நீங்க கட்டாயமா மருத்துவரை அணுகி, ஏன்னா உங்களுக்கு கீழே விழாம இருக்கிறதுக்கு என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணணும், என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாம நம்மளோட கண்களையும் கால்களையும் வந்து நம்ம பாதுகாப்பா வச்சுக்கணும். ஏன்னா இப்ப வந்து யூஸ்வலா சொல்லுவோம் இல்லையா, வயசானா நமக்கு அந்த கண்ணுல வந்து அந்த பொறையோடுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கேட்ராக்ட் எல்லாம் வரும். சோ அதெல்லாமும் நம்ம கரெக்டா டாக்டர்கிட்ட காமிச்சு அந்த செக்அப் எல்லாமும் பண்ணிக்கணும். அடுத்தது நம்ம சாப்பிட மாத்திரை வருது,
யூஸ்வலா ஒரு 50 வயசு ஆனாலே 60 வயசு ஆனாலே எல்லாருக்கும் கட்டாயமா ஒரு பிபி ஒரு சுகர் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். பட் வயசானதுக்கு அப்புறமேட்டு அந்த ரொம்ப கண்ட்ரோலா ஸ்ட்ரிக்டா இருக்கணுமா என்னங்கிறத உங்க டாக்டர் பார்த்துட்டு இந்த மாதிரி உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குன்னா அதுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு மாத்திரை மருந்தெல்லாம் மாத்தி கொடுப்பாங்க. சில பேருக்கு வந்து இப்ப இந்த சீக்கிரமா மாதவிடாய் நிக்கிறதுனால நம்ம உடம்புல சொல்ற அந்த ஹார்மோன் ஈஸ்ட்ரஜன்ங்கிற ஹார்மோன் இதெல்லாம் ரொம்ப கம்மியாகிறதுனால உடம்புல வந்து இந்த தோல்லாம் சுருங்கும், முகம்லாம் சுருங்கும், சின்ன சின்னதா புள்ளிகள்லாம் வரும். அது எல்லாமே வந்து இந்த ஹார்மோன் வந்து நமக்கு கம்மியா இருக்கிறதுனாலதான். சோ அப்ப இது வந்து இன்னொரு விதத்துல வந்து நம்ம பாதிக்கும் அப்படின்னா, ஏன்னா நம்ம உடம்புல இருக்க அந்த ஸ்ட்ரென்த் அந்த இதெல்லாம அதை கம்மி பண்ணும். அப்படி இருக்கிறதுனால கீழே வந்து கர்ப்பப்பை இறங்குறதுக்கும் வந்து வாய்ப்பு இருக்கு. அந்த கீழே கர்ப்பப்பை இறங்குறது வந்து ரொம்ப பெரிய பயப்படுற மாதிரியான விஷயம் எதுவும் கிடையாது. அது வந்து உங்களுக்கு ஏதாச்சும் தொந்தரவு கொடுத்துச்சுன்னா நம்ம வந்து கட்டாயமா டாக்டர் அணுகி அதுக்கு ஏற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். சோ அது வந்து உங்களுக்கு எதுவும் தொந்தரவு கொடுக்கல, உங்களுக்கு சிறுநீர் கழிக்கிறதுக்கோ இல்ல மலம் கழிக்கிறதுக்கோ அதனால உங்களுக்கு எந்த ஒரு தொந்தரவும் இல்லை. உங்களோட நார்மலா வந்து நீங்க உங்களோட டெய்லி வேலைகளை வந்து அதோடய உங்களுக்கு செய்ய முடியுது அப்படின்னா நம்ம வந்து அதுக்காக எதுவும் உடனடியா பெரிய ட்ரீட்மெண்ட் வந்து நம்ம எதுவும் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. எல்லா பெண்களுக்கான பயம் புற்றுநோய், குறிப்பா கர்ப்பப்பை மற்றும் மார்பக புற்றுநோய், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் மேடம். ரொம்ப காமனா வந்து இந்த பிபி சுகர் அந்த ரத்த கொதிப்பு சக்கரை வியாதி இல்லாம அடுத்து இன்னும் நம்ம எல்லாருமே பயப்படக்கூடிய ஒரு நோய் வந்து கேன்சர் இல்லையா? சோ இப்ப நமக்கு வந்து பெண்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா என்னென்ன கேன்சர் வரதுக்கு காமனா நம்ம நாட்டுல வந்து இருக்குன்னா ஒண்ணு வந்து மார்பக புற்றுநோய், அடுத்தது வந்து கர்ப்பப்பை வாயில வர புற்றுநோய், மூணாவது வந்து கர்ப்பப்பை உள்ளார வர புற்றுநோய். சோ இதை வந்து நம்மளால தடுக்க முடியுமா? கேன்சரை வந்து நம்மளால தடுக்க முடியாது. பட் ஆனா நம்மளால முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளால ட்ரீட்மெண்ட் பண்ணி குணப்படுத்த முடியும். சோ இப்ப வந்து கர்ப்பப்பை வாயில வர புற்றுநோய் வந்து யூஸ்வல் இப்ப வந்து பாப்ஸ்மியர் அந்த கர்ப்பப்பை வாயில இருந்து ஒரு டெஸ்ட் எடுத்து இப்ப நீங்க எல்லாம் அட்லீஸ்ட் ஒரு வாட்டியாச்சும் நீங்க ஹாஸ்பிட்டல் போனா கூட உங்களோட டாக்டர் வந்து மகப்பேறு டாக்டர்கிட்ட போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லிருப்பாங்கம்மா கர்ப்பப்பை வாயில ஒரு டெஸ்ட் எடுத்து பார்க்கணும், நமக்கு கேன்சர் இருக்கா இல்லையான்னு தெரியும். சோ அது ஒரு வாட்டி நீங்க பண்ணிருந்தீங்கன்னா கூட அதுல ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா நம்ம வந்து அதை பத்தி பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அடுத்தது இந்த கர்ப்பப்பை உள்ளார வர கேன்சர் அப்படிங்கறது என்னன்னா யூஸ்வலா மாதவிடாய் வந்து நின்னதுக்கு அப்புறமேட்டு நமக்கு வந்து உதிரம் வந்து படவே கூடாது. அப்படி உதிரம் வந்து ஒருவேளை பட்டுச்சு அப்படின்னா கட்டாயமா வந்து அது வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். இம்மீடியட்டா வந்து நம்ம டாக்டர் அன்னைக்கு ஒரு ஸ்கேன் பண்ணி பார்த்து தேவைப்பட்டுச்சுன்னா உங்களுக்கு டெஸ்ட் எடுத்து பாக்குற மாதிரி இருக்கும். சோ மாதவிடாய் நின்னதுக்கு அப்புறமேட்டு உதிரம் படுறதுங்கிறது நமக்கு ஒரு அபாயகமான சிக்னல் சொல்லிட்டு நம்ம இமீடியட்டா டாக்டர் போய் பார்க்கணும். அது சாதாரண விஷயம்னு சொல்லி தள்ளி போடக்கூடாது நம்ம. அடுத்தது மார்பக புற்றுநோய். ஒரு 40 வயசு ஆனதுக்கு அப்புறமேட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா அட்லீஸ்ட் வருஷம் வந்து நம்ம மார்பகத்தை வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துக்கணும். இதுலயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இதுல எல்லாம் நம்மளவே வந்து குளிக்கும் போது நம்ம மார்பகத்தை எப்படி ட்ரெஸ் பண்ணி பார்த்துட்டு ஏதாச்சும் கட்டி மாதிரி தனிப்படுதா இல்ல ஏதாச்சும் ரத்தம் மாதிரி வருதா இல்ல பாக்குறதுக்கு ஏதாச்சும் வித்தியாசமா இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்துட்டு நம்ம போய் டாக்டர் இது பண்ணலாம். அப்படி உங்களுக்கு வந்து கூச்சமா இருக்கும், உங்களை பாத்துக்கிறதுக்கு உங்களுக்கு தெரியல அப்படின்னா வருஷம் ஒரு வாட்டி டாக்டர்கிட்ட போயிட்டு மார்பகத்தை நம்ம செக் பண்ணி பார்த்துக்கிறது அவசியம். சோ இதுதான் நம்ம வந்து பண்ணிக்க வேண்டிய இது. அடுத்தது வந்து சில சமயம் வந்து இந்த சினைப்பையில வர புற்றுநோய் எப்படி நமக்கு வந்து என்ன அறிகுறி நமக்கு காமிக்கும் அப்படின்னா இதுல வந்து எதுவுமே நமக்கு பெருசா வந்து தெரியாது. சாப்பாடு தள்ளி போகலாம், இல்ல கொஞ்சோண்டு சாப்பிட்டாலே நமக்கு வயிறு ரொம்ப செரிச்ச மாதிரி இருக்கும், கொஞ்சம் வயிறு உப்புசமா தெரியுற மாதிரி இருக்கு அப்படின்னா நீங்க வந்து ஓகே இது நமக்கு அல்சர் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாவே ஒரு அல்சர் மாத்திரை வாங்கி போட்டுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. ஒரு வாரம் 10 நாள் அப்படின்னா ரைட்டு நமக்கு அது வந்து போட்டு பார்க்கலாம். இல்ல இது தொடர்ச்சியா ஒரு 2 மாசம் 3 மாசம் 6 மாசம் உங்களுக்கு இதே மாதிரி இருக்கு அப்படின்னா இமீடியட்டா டாக்டர் அணுகி வேற ஏதாச்சும் நமக்கு நோய் இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கணும்.